ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு ஒரு முக்கியமான தகவல் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம எல்லாரும் ரொம்ப நாளாக எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்த ஒரு அறிவிப்பை ஆதார் நிறுவனம் வெளியிட்டிருக்கு. அந்த அறிவிப்பு என்ன அப்படிங்கிற முழு தகவலை இந்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அந்த அறிவிப்பு. அதாவது நம்மளோட ஆதாரில் லிங்க் பண்ணியிருக்க மொபைல் நம்பரை நம்ம வீட்டில் இருந்தபடியே ஓடிபி இல்லைனா ஃபேஸ் ஆத்தன்டிகேஷன் வச்சு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுக்காக நம்ம எந்த ஒரு சென்டர்லையும் க்யூவில் நிற்க தேவையில்ல அப்படிங்கிற மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தியை ஆதார் வெளியிட்டிருக்கு. ஸோ இந்த ஆப் யூஸ் பண்ணி தான் நம்மளால் மொபைல் நம்பரை அப்டேட் பண்ண முடியும். ஸோ இந்த ஆப்போட லிங்க் நம்மளோட வாட்ஸ்அப் அண்டு டெலகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். லிங்க் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் கொடுத்தோன்னே இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் இது மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் டிஸ்கவர் கீ ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோம்னா இந்த ஆப்பில் நம்ம என்னென்ன ஆப்ஷன்லாம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட்டாக நம்ம இந்த ஆப்பில் லாகின் பண்ணுற பேஜுக்கு வந்துடுச்சு. இதுக்காண்டி நம்மளுக்கு ஆதார் நம்பர் தேவை. ஸோ அதை எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. ரெடியாக வச்சதுக்கப்புறம் ஐ எம் ரெடி வித் ஆதார் அப்படின்னு சொல்லி கொடுங்க. இந்த பிளேஸில் நம்மளோட ஆதார் நம்பரை என்டர் பண்ணிக்கணும். என்டர் பண்ணிவிட்டு கீழே இங்கே இருக்கு பாருங்க, கண்டினியூ அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த ஆப்ஷனை கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வரும். ஸோ எல்லாமே செக் பண்ணிவிட்டு கீழே அக்ரி அப்படிங்கிற செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீஜர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஆதாரில் எந்த நம்பர் லிங்க் பண்ணியிருக்கோமோ அந்த நம்பரை செலக்ட் பண்ணிவிட்டு வெரிஃபை பண்ணணும். ஆதாரில் லிங்க் ஆகாத நம்பரை செலக்ட் பண்ணோம்னா வெரிஃபை ஆக மாட்டேங்குது. ஸோ நான் செக் பண்ணிட்டேன். ஸோ ஆதாரில் எந்த நம்பரை லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த சிம்மை வச்சு வெரிஃபை பண்ணிக்கோங்க. வெரிஃபை ஆனதுக்கப்புறம் கண்டினியூ டு ஃபேஸ் ஆத்தன்டிகேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் தான் நம்மளோட ஃபேஸை ஸ்கேன் பண்ணி ஃபேஸ் ஆத்தன்டிகேஷன் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு கீழே இனிஷியேட் ஃபேஸ் ஆத்தன்டிகேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். அது கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட மொபைலில் ஆதார் ஃபேஸ் ஆர்டி அப்படிங்கிற இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணாமல் அந்த ப்ராசஸை நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ இன்ஸ்டால் ஆப்ஷன் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்போட லிங்க்கு நம்மளோட வாட்ஸ்அப் அண்டு டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் இது மாதிரி தான் அன்இன்ஸ்டால் அப்படிங்கிற ஆப்ஷன் மட்டும்தான் வரும். ஓப்பன் அப்படிங்கிற ஆப்ஷன் வராது. அது நமக்கு ப்ராப்ளம் இல்லை. இப்போ வந்து நம்மளோட ஃபோனை ஒன்ஸ் ஒரு தடவை ரீஸ்டார்ட் பண்ணிடுங்க. ரீஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே இருக்கு பாருங்க, இனிஷியேட் ஃபேஸ் ஆத்தன்டிகேஷன் சொல்லிட்டு. ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே உங்களோட மொபைலில் உங்களோட கேமரா ஓப்பன் ஆகும். ஸோ கேமராவில் அவங்க சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஃபேஸ் ஆத்தன்டிகேஷன் ஈஸியாக கம்ப்ளீட் ஆயிரும். கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் லோடிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணுங்க. பாருங்க, நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வெரிஃபை ஆயிடுச்சு. வெரிஃபை ஆனதுக்கப்புறம் கண்டினியூ ஆப்ஷன் கிளிக் பண்ணோம்னா இது மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் இந்த ஆப்புக்கான ஒரு பாஸ்வேர்டை நம்ம செக் பண்ணுற மாதிரி இருக்கும். 6 டிஜிட்டில் இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. திரும்பி என்டர் பண்ண சொல்லும். ஸோ திரும்பி அதே நம்பரை என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக லாகின் ஆகிட்டு ப்ரொஃபைல் ஓப்பன் ஆயிரும். ஆதாரில் என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குமோ அது எல்லாமே நம்மளோட ப்ரொஃபைலில் இருக்கும். அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கு பாருங்க, சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்க, மை ஆதார் அப்டேட். ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகும். நம்ம இவ்வளோ நாளாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த எல்லா அப்டேட் ஆப்ஷனும் இங்கே கொடுத்துருக்காங்க. பட் இப்போதைக்கு மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணுற ஆப்ஷன் மட்டும்தான் எனேபிள் ஆகிருக்கு. அட்ரஸ் அப்டேட், நேம் அப்டேட், இமெயில் அப்டேட் எல்லாமே கம்மிங் சூன் அப்படின்னு சொல்லி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம மொபைல் அப்டேட் மட்டும்தான் இப்போதைக்கு பண்ணிக்க முடியும். ஸோ மொபைல் அப்டேட்டுக்கு என்ன ப்ராசஸ் அப்படின்னா, டைம் லிமிட் வந்து மேக்ஸிமம் 30 டேஸ் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் மினிமமாக நமக்கு 1 வீக்கே அதிகம் தான். அதுக்குள்ளே கண்டிப்பாக அப்டேட் ஆயிரும். அதுக்கான ஃபீஸ் சொல்லியிருக்காங்க பாருங்க, 75 ரூபா நம்ம பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்னென்ன ரிக்யூர்மெண்ட் வேணும் அப்படின்னா, நம்மளோட மொபைல் நம்பரு, அப்புறம் ஃபேஸ் ஆத்தன்டிகேஷன், அதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக மொபைல் நம்பர் சேஞ்ச் ஆயிரும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மொபைல் நம்பர் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கும் இந்த தகவலை தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.